ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ X3. ஸோ ஃபோன் வந்து டெட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் CPU இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதை ரீபால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் பார்த்தீங்கன்னா CPU ரீபால் பண்ணதுக்கப்புறம் போக்கோன்னு வந்து ஆஃப் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் ஆல்ரெடி சீல்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா சீல்டு ரிமூவ் பண்ணுறப்ப 100K ரெஜிஸ்டர் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து ரீஸ்டார்ட் ஆகலை. ஸோ லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் ஒரு காம்பனண்ட் வந்து மிஸ்ஸிங். ஓகே, செட்டு லோட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி CPU வந்து ஹீட் பண்ணி பால் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பரான சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணி பார்த்தா ஒரு சில மாடல் வந்து ஜஸ்ட் ஹீட் பண்ணால் ரெடி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுனால நிறையா ட்ராபேக்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி பால் அவுட் ஆயிரும், வேறு சில ஐசியும் டெட் ஆயிரும். ஸோ கஸ்டமருக்கு வந்து நிறையா செலவு தான் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டெட் சர்வீஸ்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், செட்டு கம்ப்ளீட்லி ஆன் ஆயிடுச்சு. ஸோ நம்மள்ட்ட வர்றப்போ ஃபோன் வந்து டெட்டு, போர்டு வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்து இப்போ CPU ரீவால்வ் பண்ணாலும் இங்கே பாருங்கள் போக்கோ X3. ஸோ செட்டு கம்ப்ளீட்டாக ஆன் ஆயிடுச்சு.